எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் ஒரு இலக்கமற்றவள் என்று. இஷ்டம் வச்சிருக்கலாம் அங்கே எதுவும் எழுத முடியாது. அங்கே தோற்ற மறைவே நம்ம எழுத மாட்டோம். அடையாளத்துக்கு 2 பக்கமும் கம்ப விட்டு வச்சுட்டு வந்துருவோம். இதில் வந்து கல்லறையில் எழுதுங்க கழிப்பறையில் எழுதுங்கிட்டு இருக்கிறா. நைட்டு விடிய உட்காந்து ஏதாவது மொபைல் வச்சு பார்க்க வேண்டியது. அந்த டைலாக் வந்து இப்போ தூக்கத்தில் வந்து வளர்றது. சேட்டே இப்போ எந்திரிக்க போறியா இல்லைனாக்கா மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றவா? இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறா? நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டியல்ல. நான் ஒரு அழகான கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த கனவு போயிடுச்சு பார்த்தியா உன்னால? எல்லாம் கனவு கண்டாக்கா முழிச்சு காலையில் சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், இது நல்ல கனவா கெட்ட கனவான்னு சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. நீ அப்புறம் இது லைவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. படுத்து கிடந்துக்கிட்டு என் கல்லறையில் எழுதுங்க அவன் இறக்கப்பட்டவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இது கனவா இல்லை வந்து நீ ஏதோ டைலாக் பேசி பழகுறியா? அது சரி, நான் அப்படி சத்தமாக பேசிட்டேன். நான் கனவுல கண்டேன். நீங்கள் கண்டது கனவாவே இருக்கட்டும். உன்ட்ட நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அடவு கடையில் கொண்டு போய் இந்த செயினை வச்சுட்டு காசு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த புறம் அந்த புறம் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறியா? போன பாடி இல்லை, வீட்டில் 5 காசு இல்லை செலவுக்கு. போடா போய் இதை கொண்டு போய் அடவு கடையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாப்போ. இதான் நீ 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிற அடவு கடைக்கு போடா அப்படின்ட்டு. ஆனால் அடவு கடையை கொண்டு போய் செயினை தர மாட்டேங்கிறியா? இந்த பத்தியா இந்த செயினை தான் கொண்டு போய் ஒன்று அடவு வைக்க சொன்னேன். ஆசை அப்பா வாங்கிட்டு வந்தாரு. மனசும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? செலவுக்கு காசு இல்லையா? அதுக்காக தான் அடவு வைக்கிறாப்புல போயிடுச்சு. சரி நல்ல விலைக்கு பார்த்து வச்சுட்டு வந்துரு. சின்ன பையன் உன்னை ஏமாற்றி விட்டுற போறாரு. சும்மா நடிக்காத மாமா. அப்பா வாங்கிட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து அடவு வைக்கிறதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குதாக்கு. அன்னைக்கு அவர் கறி வாங்கிட்டு வந்ததுல வந்து கொஞ்சம் பாதி கொழுப்பா இருந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து கொள்ளையில நீ வந்து விட்டு விரட்டி அடிக்கல. கழிச்ச இன்னும் நீ ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறா? மறக்கலையாடா நீ? அப்போ நீ சின்ன பிள்ளையவளோ இருந்தா எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அது தொலைஞ்சு போகுது. இதை கொண்டு போய் அடவு கடையில் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வர விடு. அல்லாவே கடையில் இந்த ஆள் உட்காந்துருக்கான். நான் மொபைல் பண்ணி வந்தேன். இந்த ஆள் வந்து கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம சாவடிப்பான். வாங்க சேட்டு பாய், என்ன கடை பக்கமெல்லாம் வந்திருக்கிறியா? நம்ம கடை பக்கமெல்லாம் வரமாட்டியல, தனியாக வந்திருக்கிறியா? பாத்தியலா, மாறி நம்ம சேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சேட்டுங்கிறியா, நான் கூட சேட்டுங்கிறேன். ஒரே தமாசா தான் இருக்குது. ஆமா, கடையெல்லாம் புதுசா இருக்குது, கூப்பிட மாட்டேன்ட்டியா கடை திறக்கிறதுக்கு? நான் என்ன பாய் சேட்டு பாய் பண்றது? மோட்டை சொல்லி விட்டுருந்தேன் உங்களை கூப்பிட சொல்லி. நீங்க வெளியூர் போயிட்டேன்னு வந்து சொன்னா அதான் உங்களை கூப்பிட முடியல. நம்ம என்ன விஷயமா வந்திருக்கிறியா கடைக்கு? என்ன நகை எடுக்கணுமா, என்ன சரி இல்ல அடவு வைக்கணுமா? நகை வைக்கிற வேலையில எங்க நகை வாங்குறது? போட்டோ தான் எடுத்துட்டு போக முடியும். சரி சேட்டு பாய், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நகை வைக்கிறேன் சேட்டு. என்ன சேட்டு பாய் இப்படி யோசனை பண்றா? நம்ம கடை இதோ பெரிய கடையா இருக்குது. இந்த கடையில வைக்க முடியாத இடமா இருக்குது. உங்க நகைய எங்க வேண்டாலும் வை பாய். ஆனா நான் உங்க கடைக்குள்ள வைக்கிறதுக்கு வரலங்க. அப்ப நகைய வெளியில வைக்க போறீங்களா? கடையை விட்டு எவனா தூக்கிட்டு போயிருவான். சேஃப்டியா இருக்காது, கடை உள்ளுக்குள்ளே வைங்க. ஏன் இப்படி வந்ததுல லூசு தரமா பேசிட்டு இருக்கா? நகைக்கு காசு தரவே தர மாட்டியா? ஓ, நீங்க வந்து நகையை அடமான வைக்க வந்தீங்களா? இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே சேட்டு பாய்? எல்லா நகையும் எடுப்பியா? இல்ல திருட்டு நகை இல்லாம இருந்துச்சுன்னா எல்லா நகையும் எடுப்போம் சேட்டு பாய். அப்ப புன்னகை எடுப்பியா? வியாபார நேரத்துல வந்து காமெடி பண்ணிட்டு நிக்காத, அடிச்சு போடுவோம் சொல்லிவிட்டேன். சரி கோச்சிக்காதியா. ரிங் எவ்வளவு வரும் சேட்டு? ரிங்கு 30 செகண்ட் வரும் தம்பி. அதுக்குள்ள போன் அட்டன் பண்ணிடுங்க, இல்லாட்டா கட் ஆகி போயிடும். ஏய் மர ஆரம்பிச்சிட்டியா நீ லூஸ் தரமா பேசுறதுக்கு? நான் கேரட் எவ்வளவு கேட்டேன். கேரட் இப்போ வந்து 30 ரூபா விக்குது தம்பி. ஏன் வந்து இல்ல நீ வேற கடுப்பு கடுப்பிட்டு இருக்கற? அந்த கேரட் கேட்கல, 24 கேரட் கேட்டேன். 24 கேரட்ல கிலோ கணக்குல வராது சேட்டு பாய். சேட்டே உன வயசான ஆளுன்னு பாத்துக்கிட்டு இருக்கற, மண்டை சூடா உனிச்சு என்ன நடக்குன்னு தெரியாது. தேவையில்லாம லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கற நீ. கோச்சு கதையா சேட்டு பாய்? நீங்க இந்த ஏரியாவில ரொம்ப ஃபேமஸான ஆளு, உங்கள்ட்ட விளையாடாம இருக்க முடியுமா? அது தொலைஞ்சு போட்டு 916 எவ்வளவு சேட்டே? 916 வந்து 16 வரும். இந்த கடை கூட உனக்கு தெரியாதா? இதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். இப்படி ஊரை சுத்திக்கிட்டு ஓன அடிச்சுக்கிட்டு பாம்பு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாக்கா கணக்கு எப்படி தெரியும்? உன்னையும் மனுஷனை மதிச்சு உன் கடைக்கு வந்தோம் பத்தியா? என் பத்தியா செருப்பாலே அடிக்கணும். போட ஆளு மண்டையும் பாரு, காலு சுண்டு வரல உயரம் கூட கிடையாது. இதுல வந்து நகை அடமானத்துக்கு வைக்க வந்துக்கிறீங்களோ?